ஹாய் டியர்ஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீட்டிலே எப்படி பிரைடல் கோன்ஸ் மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வரும், என்னென்னலாம் நமக்கு யூஸ் ஆகும், என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ நேரம் டைரிலீஸ் ஆக விடணும், எல்லாமே டீட்டெயிலாக இதில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாம ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒரு கிச்சன் ஸ்கேலு, அப்புறம் ஒரு மிக்சிங் பவுல், ஹென்னா பவுடர், அப்புறம் ஆயில், என்ன ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். யூக்கலிப்டஸ் ஆயில், லாவெண்டர், டீ ட்ரீ, இது மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் சுகர், ஸ்பூன் ஆர் ஸ்பேச்சுலா எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 50 கிராம் ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். ஸ்கேல் ஆன் பண்ணிட்டு 50 கிராம் நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு ஹென்னா பவுடர். ஃபிஃப்டி கிராம் ஹென்னா பவுடருக்கு 15 கிராம்ஸ் ஆஃப் சுகர் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஹென்னா பவுடரையும் சுகரையும் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக வாட்டர் அதிகமாகிருச்சுன்னா அதை நம்ம கம்மி பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டருக்கு பதில் நம்ம டீ டிகாஷன் கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டீ டிகாஷன் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம டைரிலீஸ்க்கு அப்புறம் வேணால் வாட்டர் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ரொம்பவே கம்மியாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வாட்டர் அதிகமாக போயிடுச்சுன்னா இதில் நம்ம திரும்ப பவுட்ரு சேர்க்க முடியாது டைரிலீஸ்க்கு அப்புறம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம டைரிலீஸ்க்கு அப்புறம் நமக்கு வாட்டர் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிஃப்டி கிராம் ஹென்னா பவுடர், 15 கிராம் சுகர், இதுக்கு 50 ml யூக்கலிப்டஸ் ஆயில் நான் எடுத்திருக்கேன். எனி ஆயில், எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். யூக்கலிப்டஸ் எடுத்துக்கலாம், லாவெண்டர் எடுத்துக்கலாம், டீ ட்ரீ எடுத்துக்கலாம், இது மாதிரி எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு யூக்கலிப்டஸ் ஆயில் எடுத்திருக்கேன். 15 ml ஆஃப் யூக்கலிப்டஸ் ஆயில். இப்போ ஆயில் ஆட் பண்ணிட்டு அந்த ஆயிலும் அந்த பேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் தனியாக இருக்க மாதிரி இல்லாமல் அந்த பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆயிலும் அந்த பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டைரிலீஸ்க்கு வைக்க போகிறோம். ஃபுல்லாக அந்த பவுலில் ஒட்டியிருக்கிறது, ஸ்பேச்சுலாவில் இருக்கிறது எல்லா பேஸ்ட்டையும் அதில் எடுத்து போட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக மேலே கொஞ்சமாக, ரொம்ப இல்லை, லைட்டாக
வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் மேலே. ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா இது வந்து ட்ரை ஆயிராமல் இருக்கிறதுக்காக நம்ம மேலே லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணுறோம். இப்போது ரேப் இருந்தால், கிளிங் ரேப் இருந்தால் போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. இல்லைன்னா ஒரு டைட்டான ஒரு மூடி போட்டு ரூம் டெம்பரேச்சரில் டைரிலிஸ்க்கு வச்சிடலாம். எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்னா 10 to 12 hours. நமக்கு மினிமம் 10 to 12 hours வைக்கலாம். டைம் இருந்துச்சு அப்படின்னா 22 to 24 hours கூட வச்சுக்கலாம். நம்ம இதை டைரிலிஸ்க்கு இப்போ ரூம் டெம்பரேச்சரில் வச்சிடலாம். இப்போது டைரிலிஸ்க்கு அப்புறம் பாருங்க எந்த அளவுக்கு டைரிலிஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த லேயர் வந்து மேலே உள்ள லேயர் வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல இருக்கணும். மேலே பாருங்க நல்லா ப்ரௌனாக இருக்கணும். உள்ள கீழே உள்ள லேயர் வந்து க்ரீன் கலர்ல இருக்கணும். மேலே உள்ளது ப்ரௌனாகவும் கீழே உள்ளது க்ரீன் கலராகவும் இருக்குது. நல்லா டைரிலிஸ் ஆயிருக்கு. நம்ம எவ்வளோ நேரம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பேஸ்ட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் வந்து 20 ஹவர்ஸ்க்கு மேலே டைரிலிஸ்க்கு வச்சுருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வாட்டர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். டீ கேஷனும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே தடவையாக வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு 5 ml 5 ml இப்படி வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்டர் ஆயிடுச்சுன்னா பேஸ்ட் வந்து மெர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம டிசைன் போடும்போது ரொம்ப வாட்டரியாக இருந்துச்சுன்னா நம்ம டிசைன்ஸ் வந்து மெர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாகவே வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்டர் இருந்தால் கூட நம்ம குவான்டிட்டி அதிகமாக எடுத்தோம்னா பீட்டர் இருந்தால் அதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். 50 கிராம் தான் ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். அதனால ஸ்பேச்சுலாவில் வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இதே குவான்டிட்டி அதிகமாக எடுக்கும்போது ஸ்பேச்சுலா வச்சு நம்மளால மிக்ஸ் பண்ண முடியலன்னா நம்ம பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பேஸ்ட் நம்ம அப்படி ஸ்பேச்சுலால் தொட்டு எடுக்கும்போது இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கணும். அது வரைக்கும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. இப்போது நம்ம பேஸ்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பைப்பிங் பேக், அப்புறம் ஒரு ஸ்டாக்கிங். பைப்பிங் பேக்கை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் ஃபில்டர் கிளாத்து. நம்ம வந்து ப்ராக்டிஸ் கோனாக இருந்தாலும் பிரைடல் கோனாக இருந்தாலும் ஃபில்டர் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு நான் லாஸ்ட்டு ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம பேஸ்ட்டை வந்து அதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டை ஃபில்டர் பண்ணிட்டு அதில் பேஸ்ட்டை இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கிங் எடுத்துட்டு அப்புறமா பைப்பிங் பேக் எடுங்க. எடுத்துட்டு இப்போ வந்து ஸ்டாக்கிங்ஸை ஃபஸ்ட்டு சுற்றிக்கோங்க. அப்புறம்
பைப்பிங் பேக்கோட சேர்த்து நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. டைட்டா சுத்தி பிடிச்சுக்கோங்க. நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. இப்ப நம்ம கை வச்சு அந்த பைப்பிங் பேக்க நல்லா பிடிச்சுக்கணும். இப்ப ஸ்டாக்கிங்ஸ் தான் நம்ம வெளில எடுக்க போறோம். ஸ்டாக்கிங்ஸ் எடுத்துட்டு நம்மளால இழுக்க முடியலைங்கிறப்போ நல்லா கையில நல்லா சுத்திக்கோங்க. சுத்திட்டு மெதுவா இழுங்க. இப்போ ஒரு பைப்பிங் கிளிப் இல்லைன்னா ரப்பர் பேண்ட் எது வேணாலும் போட்டு அத வச்சிருங்க. ஒரு ஓரமா வச்சிடலாம். இப்போ அந்த ஃபில்டர் பண்ணோம்ல நம்ம, அந்த கிளாத்தை காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்க. நம்ம இது இப்போ ஃபில்டர் பண்ணாம டைரக்டா நம்ம பைப்பிங் பேக்ல இருந்து கோனுக்கு இது பண்ணோம்னா நமக்கு டிசைன் போடும்போது நீட்டா வராது. அதனாலதான் இது பண்றது. நெக்ஸ்ட் வீடியோல எப்படி கோன் சீல் பண்றதுன்னு பார்க்கலாம்.